ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா என்னோட 3 month பேபியோட முதல் முறையாக ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு அம்மாவாக நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், எப்படி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணோம், எப்படி இந்த ட்ராவலை வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக வெறும் ₹1 என்னோட குழந்தைய எப்படி நான் இந்த ஃப்ளைட்ல கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எண்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எதுக்காக இந்த டிராவல் அப்படின்னா, என்னோட பேபியோட நேமிங் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்து சென்னைக்கு வந்திருந்தோம். ஸோ ரிட்டர்ன் இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ சென்னைக்கு நாங்கள் வரப்போ ட்ரெயினில் தான் வந்தோம். அப்போ என்ன ஆச்சு, எனக்கு C-செக்ஷன் ஆகி 90 days தான் ஆயிருக்கு. பேபிக்கும் ஃபீடிங் பண்ண வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ணோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து எனக்கு வந்து அப்பர் பர்த் வந்துருச்சு. ஸோ C-செக்ஷன் ஆயிருக்கு, மேலே என்னால் ஏற முடியல. ரெண்டாவது குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ என்னால் அது ஏறவும் முடியல, ஃபீட் பண்ணுறதுக்கு என்னால் அது குழந்தைய வச்சுட்டு சேஞ்ச் பண்ணவும் முடியல. ஸோ என்னாச்சு, நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு மாறி ரொம்ப கஷ்டப்பட்டு 12 hours ஃப்ரம் ஹைதராபாத் டு சென்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சரி, ரிட்டர்ன் வந்து சென்னை டு ஹைதராபாத் வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். அந்த 12 hours ட்ராவல் இருக்கே ஃப்ரம் ஹைதராபாத் டு சென்னை ஒரு நரக மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரதுக்குள்ள என் பேபி அழுதுகிட்டே இருக்காங்க, என்னால் ஃபீட் பண்ண முடியல. அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்கில் அடுத்தடுத்த பர்சன் இறங்குறாங்க ஏறுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நான் உட்கார்ந்த சீட்டில் தான் வந்து அவங்களும் புக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு லோயர் சீட் இருக்குது, எனக்கு அப்பர் சீட் இருக்குது. ஒவ்வொரு பர்சன்ட்டையும் நாங்கள் கெஞ்சிட்டே இருந்தோம், சீட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு C-செக்ஷன் ஆயிருக்கு, பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் நாங்கள் இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஃப்ளைட் புக் பண்ணி ஃப்ளைட்டுக்கும் வந்துட்டோம். அப்புறம் என்னாச்சு, நாங்கள் நார்மலாக வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் பேபி ஓகேவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சாங்க பாருங்க. மேபி ஏர் ப்ரெஷரா என்ன, இல்லை கூட்டத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால ஸோ அழுதுகிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்க பீப்புள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஹேர் ஹோஸ்டஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பேபி காம் பண்ணுறதுக்கு. ஆனால் பேபி காமே ஆகவே இல்லை. நாங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் கொஞ்ச நேரத்துலேருந்து ஒரு 1 hour அந்த திருப்பி லேண்ட் ஆகுற வரையும் பேபி அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, அதோட தான் முடிஞ்சு போச்சு. ஏர்போர்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பேபி டேக் கேர் ரூம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஃபீட் பண்ணி பேபி கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு சரி வெளில வந்துட்டு கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா கேப் எதுவுமே கிடைக்கல. ரேப்பிடோ, ஓலா, ஊபர் எல்லாமே ஃபுல் போல் இருக்காங்க. ஒரு 100 people கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பீக் ஹவர்ஸ் போல் எல்லா ஃப்ளைட்டும் அப்போ தான் லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடு ரோட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் பேபி வச்சு நிற்கிறோம், அழுகுறாங்க, ரொம்ப ரொம்ப கத்துறாங்க. என்னால் ஃபீட் பண்ண முடியல. அப்போது 2 மணி நாங்கள் ரீச் ஆகும்போது. அப்புறம் எப்படியும் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ எங்கெங்கேயோ தேடி அதுக்கப்புறம் யார்கிட்டயும் கெஞ்சி அதுக்கப்புறமா ஒரு கேப் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் அரௌண்ட் 3 o'clock ஆயிடுச்சு. மார்னிங் 3 o'clock ஏர்லி மார்னிங் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ எதுக்காக இந்த வீடியோ மெயினாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கை குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இது எனக்கு அவேர்னஸ் இல்லாமல் இப்போ பேபிக்கு நேமிங் ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சரி ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக நாங்கள் வந்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்டர் 1 year பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒரு இஷ்யூவா இல்லை இதை விட அதிகமாக இஷ்யூஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேபிக்கு ரொம்ப நல்லது. ஸோ தென் நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட பேபி வந்து 1 year 3 month பேபிங்கிறதுனால நாங்கள் வந்து ₹1 வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணோம் எப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இண்டிகோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து இண்டிகோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். புக் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அட் லோவஸ்ட் ஏர்ஃபேர் அப்படி சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்க, ஃப்ரம் அண்ட் டூ, நீங்கள் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரம் வந்து சென்னை அண்ட் கோயிங் டு ஹைதராபாத் அப்படி சொல்லி ஃபில் பண்ணுறேன். அந்த டேட் வந்து சும்மா நான் இன்னைக்கு ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். தென் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்
கொடுக்குற இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நீங்கள் யார் யார் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி 2 அடல்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேண்ட்டுன்னு இருக்கும். ஸோ 3 டேஸ் இந்த மேக்ஸிமம் 3 டே பேபிலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ₹1 அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோவில் ஒரு ஆஃபரில் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட ஒரு பேபி அப்படிங்கிறனால கவுண்ட் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே வந்து கேஷுங்கிறது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்தியன் ருப்பியில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் வந்து என்னென்ன ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, என்னென்ன டைமிங் சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்ற டைமிங்க்கு நீங்கள் வந்து என்ன ஃப்ளைட்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்காக வந்து சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இருக்குல்ல, அது 5:00 அந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபேர் டைப்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு மீல் தேவைப்படுதா இல்லையா, எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷ்னல் வந்து வேணும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு இதெல்லாம் வேணாம். ஸோ நான் நார்மலாக வந்து சர்ச் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற டேப்லெட் வரும். ஸோ அதில் வந்து நான் சும்மா வந்து என்னோட ஹஸ்பண்ட் நேம், என்னோட நேம், என்னோட பேபி நேம் இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். மேண்டேட்டரி எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். முக்கியமாக அவங்களோட இன்ஃபேண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அது மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜில் உங்களுக்கு காட்டுற மாதிரி நீங்கள் வந்து 1 பை 1 வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்கம்ப்ளீட் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து எதாவது பாப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் சரியாக ஃபில் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து சிட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்டும். சீட் ஏதாவது உங்களுக்கு வந்து வேணுமா கரெக்ட் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த பேஜ் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுற ட்ரிப் சம்மரியை வந்து சீட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களோட பேபி வந்து டேக் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சீட் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். எந்த சீட் அவைலபிள் இருக்குன்னு பாரு. இந்த கிரே அவுட் ஆயிருக்கிறதுல வந்து ஆல்ரெடி வந்து புக்டு. ஸோ ஃப்ரீயாக அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்க சீட்டு. ஸோ நீங்கள் இந்த 2 சீட் நான் வந்து இப்போ என்னோட 2 சீட்டை வந்து புக் பண்ணிக்கிறேன். புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ட்ரிப் சம்மரி ஒரு தடவை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட டைமிங், உங்களோட ஃப்ளைட்டு, நீங்கள் வந்து உங்களோட பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட இன்ஃபேண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோட பேபியை ₹1 நான் வந்து என் பேபியை கூட்டிகிட்டு போனேன் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில். ஸோ இப்படி நீங்கள் உங்களோட பேபியோட ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு வாங்க மறந்துடாதீங்க. ஏர் ஹோஸ்டஸ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களோட பேபி கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட ஜேர்னி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.